ஒரு பக்கம் என்னன்னா, காலை கடன் கழிக்கிற வசதி கூட வீட்ல இல்லாதனால காட்டுப்பக்கம் ஒதுங்குற பெண்கள பார்த்து, அந்த நேரத்துல உனக்கு அங்க என்ன வேலை? அதாவது புதருக்குள்ள வந்து பாதுகாப்பு குடுக்க முடியுமான்னு கேட்கிற மாதிரியான ஒரு கேவலமான ஜென்மங்கள் ஒரு பக்கம். அதுவும் என் வீட்ல இருக்கிற பெண்கள், வேலைக்கார பெண்களுக்கு கூட நான் வெளிய அனுப்ப மாட்டேன். வாட்ச்மேன தான் அனுப்புவேன். அந்த லட்சணத்துல தான் இருக்கு தமிழகம் அப்படிங்கறத அவர் வாயாலேயே அவர் சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒரு கேடுகெட்ட கேவலமான ஒரு ஜென்மம். அவங்க ஆதரவு கொடுக்கிற அந்த கட்சிக்கு நம்ம பெண்கள் ஆதரவு கொடுக்கலங்கிற ஒரே காரணத்திற்காக பெண்களை விபச்சாரிகள் என சொல்ற ரொம்ப ரொம்ப அசிங்கமான அருவருப்பு தக்க கூடிய ஒரு ஜென்மம். இன்னொரு பக்கம் யாரு இந்த பொன்ராஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்துல் கலாம் ஐயா அவர்களால வைத்து கழுகிட்டு இருந்த ஒரு ஜென்மம் தான் இந்த ஜென்மம். அதுக்கப்புறமா மக்கள் நீதி மையத்துல கொஞ்ச நாள் வைத்த கழுகுனாப்ல, இப்போ டிஎம்கேல வைத்த கழுகுறாப்ல. இவருக்கு என்ன வேலை அப்படின்னா, இவரோட வாடகைக்கு கொடுத்து பிழைக்கிற இவர் விபச்சாரியா இல்ல இவர் வந்து விமர்சிக்கிற அளவுக்கு இருக்கிற பெண்கள் விபச்சாரிகளா? என்னதான் அண்டா குண்டா காசு பணம்னு கொடுத்தாலும் பெண்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு தலைவர் விஜய்க்கு ஆதரவா இருக்காங்கங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக பெண்களை ரொம்ப தரக்குறைவா இழிவா கேவலமா பேசுற இந்த மாதிரி ஜென்மங்களை என்ன செய்யறது மக்களே? இதுக்கும் நம்ம குரல் கொடுக்கலன்னா எதுக்குதான் நீங்க இனி பேச போறீங்க? வாழ்க்கையில வந்து எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற மனநிலைமையில பெண்களை யூஸ்வலா தேர்தல் முடிஞ்சு கேவலப்படுத்துவாங்க. இப்போ தேர்தலுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அவதூறாவும் கேவலமாவும் விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பேச்சாளர்கள் கிட்ட நான் ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேங்க. உன்னால கருத்தியல் ரீதியா மோத முடிஞ்சா மோது, இல்லைன்னா உன் வாயை மட்டும் மூடு.